திமுக பாஜக இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒரு இணக்கப்பாடு வந்தால் மட்டும்தான் விஜயை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் ஆரம்பிச்சது. பிரவீன் சக்கரவர்த்தி அதை நோக்கி தள்ளுறது தெரியுது. ஓகே, நீங்கள் அவங்களோட போய் சேர்ந்துருங்க, உங்களோட இனிமேல் எங்களுக்கு எதுவும் வேண்டாம், சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. மக்களவையில் மட்டும் அந்த மசோதாவுக்கு மட்டும் ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு ஆதரவு, இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட், திருத்தங்கள் சொல்லி அந்த திருத்தங்களை அவங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஆதரவு தந்தால் இவங்க வந்து நாங்கள் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, அதனால ஆதரவு தரோம், பாஜகவோட நாங்கள் ஒன்றும் நெருங்கலை, இது நல்ல சட்டம் தான், இந்த மாதிரி மாற்றி அமைச்சதுனால இது நல்ல சட்டம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு பாஜக இறங்கி வருவாங்களான்றது எனக்கு தெரியல. விஜயை நீங்கள் வீழ்த்த முடியுங்கிற ஒன்று இருக்குது. எப்படி நீங்கள் வீழ்த்த முடியும் பாஜகவோட இணைகிறதுனால? அதிமுகவோட சேர்றீங்கன்னா கூட ஓகே, ஒரு பொருள் இருக்குது, அது ஒரு பெரிய கட்சி, நீங்கள் ஒரு பெரிய கட்சி, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து புதிதாக முகிழ்த்திருக்கிற ஒரு பெரிய சக்தியை நீங்கள் வீழ்த்துறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் அது ஒரு கீ பிரதமர் வேட்பாளர் வேணும், இதெல்லாம் ஒரு ஃபேக்டராக இருக்குல்ல சார், அதுக்கு ஒரு முகம், ஏன்னா ராகுல் காந்தி இருக்காரு. எல்லா நேரமும் பிரதமர் வேட்பாளர் என்பது வந்து முக்கியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஜெயலலிதா வந்து 98 அந்த அம்மையார் பாஜகவோட கூட்டணி வைத்து கொண்ட போது எங்கள் தரப்பில் வந்து பிரதமர் வாஜ்பேயி, உங்கள் தரப்பில் யாருன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி எல்லா தருணங்கள்லேயும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் ஒரு கேள்வி எழாதுன்னு நான் சொல்லுவேன். இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் பெரும்பாலானவர்கள் இந்த பக்கம்தான் இன்னும் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் திமுக தங்களுக்கு ஒரு பாதுகாப்பான அமைப்பு, இயக்கம் என்று நம்புபவர்கள். அவர்களை நீங்கள் இன்னும் ஒரு தடவை கைவிட போறீங்களா? என்டிஏக்குள்ள திமுக அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபார்முலா வந்து திமுக, அதாவது ரெண்டு திராவிட கட்சிகளும் பாஜகவோட ஒன்றா இருப்பாங்க. அது எதுக்கு பாஜகவோட இருக்கணும்? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே நின்றுட்டு போயிடலாமே. தமிழகத்தை பொறுத்தவரையில் மோடி பிரதமரா இல்லையா என்ற கேள்வியே எழாது. ஏன்னா இங்கே இது வந்து பஞ்சாபுக்கும் காஷ்மீருக்கும் அடுத்து மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பு மாநிலம். முதல்ல இந்திரா காங்கிரஸ் 1980 ஒரு பெரிய சக்தி, அந்த இடத்துல பாஜக இல்லை. அதுக்கப்புறம் சர்ச்சைக்குரிய தீண்டத்தகாத கட்சி அப்படின்ற ஒரு முத்திரை ஒரு காலத்தில் பாஜகவுக்கு இருந்தது. அந்த பிரச்சனை இல்லை காங்கிரஸ்க்கு. காங்கிரஸ் வந்து கோஷம். அதிமுக அங்கே சேர்ந்ததுனாலேயே எவ்வளவு இடங்களை இழந்தாங்கன்றது அங்கே இருந்த பழைய அமைச்சர்கள் சிலர் பேசினாங்க. நாங்கள் இந்த தொகுதியில் தோற்றுக்க மாட்டோம் காரணம். ஆமாம், ராயபுரம் தொகுதியில் 25,000 முஸ்லிம்கள் எனக்கு ஓட்டு போடலைன்னு சொன்ன அமைச்சர்கள், பழைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. கோடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளரும் முன்னாள் ஐநா அதிகாரியுமான திரு கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதம். சார், திமுக பாஜக இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒரு இணக்கப்பாடு வந்தால் மட்டும்தான் விஜயை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் ஆரம்பிச்சது. அதை நோக்கி நகர்ற மாதிரியான சமீபத்திய இது இருக்கு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்சி சிவா மத்திய அமைச்சராக போறாருன்னு பேசுறாரு. ப. சிதம்பரம் பாஜகவுடைய ஆதரவை, திமுகவோட ஆதரவை நோக்கி பாஜக இறங்கி வரும், நிறைய மசோதாக்கள் அவங்களுக்கு நிறைவேற்ற இருக்குன்னு வெளிப்படையாவே பேசுறாரு. பிரவீன் சக்கரவர்த்தியும் அதை நீங்கள் திமுக போய் கேளுங்க, என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு கேளுங்க, இதே நிலைப்பாட்டில் இருக்காங்களான்னு போய் அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணுங்கன்னு அவரும் வெளிப்படையாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இவங்க எல்லாரும் அதை நோக்கி தான் தள்ளுறாங்களா சார்? பிரவீன் சக்கரவர்த்தி அதை நோக்கி தள்ளுறது தெரியுது. ஓகே, நீங்கள் அவங்களோட போய் சேர்ந்துருங்க, உங்களோட இனிமேல் எங்களுக்கு எதுவும் வேண்டாம், சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. தெரியல. அதாவது பாஜக இவர்களை வந்து நாடாளுமன்ற மேலவையில், மக்களவையில் ரெண்டு இடத்துலையும் அவங்களுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை வேணும். ஏன்னா காமன் சிவில் கோட் பின்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த தொகுதி மறுவரையறை அது இருக்குது. அதுக்கப்புறம் உரிமை மகளிர் மசோதா அது ஏற்கனவே வந்துருச்சு. பட் அவங்க திருப்பி அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. 106வது சட்ட திருத்தத்திலேயே அது வந்துட்டு தான் நான் நினைக்கிறேன். திருப்பி அதை கொண்டு வரணும், அதோடு சேர்ந்து இந்த தொகுதி மறுவரையறையை சேர்த்துடணும். அப்போ இதை வேண்டான்னு சொல்லும்பொழுது நீங்கள் அதையே வேண்டான்னு சொல்கிற மாதிரி காட்டணுன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த முதல்வர்கள், பிரதமர், அமைச்சர்கள் அவங்க ஒரு மாதம் பிணை இல்லாத உள்ளே போயிட்டாங்கன்னா தானாகவே அவங்களுடைய பதவி போயிடும். அது 130வது அரசியல் சாசன சட்ட திருத்தம். அதுக்கும் அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது. அந்த பொறுப்பு குழுவினுடைய தலைவர் வந்து பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அதில் அந்த பொறுப்பு குழுவை பல பேர் பார்லிமெண்ட்ரி செலக்ட் கமிட்டியில் வந்து பல எதிர்கட்சி உறுப்பினர்கள் கலந்துக்கவே இல்லை. அது வந்து நீங்கள் ஒரு தீய எண்ணத்தோடு கொண்டு வந்திருக்கீங்க இந்த மசோதாவை அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி மசோதாக்கள் எல்லாவற்றையும்
அவர்கள் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் அதை வந்து அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் 3 2 பங்கு வேணும். அவங்க வந்து சரத்பவார் கட்சியோட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கு வங்கத்தில் கட்சி பிளவு வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கு. ஆம் ஆத்மியிலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கவங்க அவங்களுக்கு உதவியா இருக்காங்க. அதனால திமுகவினரும் அவர்களுக்கு உதவியாக இருந்தால் அந்த அந்த மந்திர எண்ணை எட்டுவதற்கு அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கும். அந்த மாதிரி ஒருவேளை கருத்தியல் ரீதியாக எங்கேயாவது ஒத்து போகலான்ற எண்ணம் திமுகவுக்கும் த ஃப்ளோர் கோஆப்ரேஷன் சொல்கிறாங்க இல்லையா, மக்களவையில் மட்டும் அந்த மசோதாவுக்கு மட்டும் ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு ஆதரவு, இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட், அதில் இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் எதிர்த்த சட்ட முன்வரைவுகள். அதனால இந்த இடத்துல இந்த சட்ட முன்வரைவுகள் இவங்க திருத்தங்கள் சொல்லி அந்த திருத்தங்களை அவங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஆதரவு தந்தால் இவங்க வந்து நாங்கள் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, அதனால ஆதரவு தரோம், பாஜகவோட நாங்கள் ஒன்றும் நெருங்கலை, இது நல்ல சட்டம் தான், இப்போ இந்த மாதிரி மாற்றி அமைச்சதுனால இது நல்ல சட்டம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு பாஜக இறங்கி வருவாங்களான்றது எனக்கு தெரியல. அதை தவிர திமுக வந்து பாஜகவோட நெருங்கிறதுக்கு எதுக்கு நெருங்கணும்? அது அப்படி நெருங்கிறதுனால அதற்கு என்ன பெரிய பயன்? விஜய நீங்கள் வீழ்த்த முடியுங்கிற ஒன்று இருக்கு. எப்படி நீங்கள் வீழ்த்த முடியும் பாஜகவோட இணைகிறதுனால? தமிழகத்தை பொறுத்த வரையில் நீங்கள் விஜயை எதிர்த்து அரசியல் பண்ணுறது இங்கே தான் பண்ணணும். அவர் வந்து ஒரு பெரிய இடத்துல இன்னைக்கு இருக்கார், மக்களோட மனங்களில் குடியிருக்கார். அவரை வீழ்த்துவதற்கு நீங்கள் ஒரு பெரிய கட்சி, இப்போ நீங்கள் அதிமுகவோட சேர்றீங்கன்னா கூட ஒரு பொருள் இருக்கு, அது ஒரு பெரிய கட்சி, நீங்கள் ஒரு பெரிய கட்சி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து புதிதாக முகிழ்த்திருக்கிற ஒரு பெரிய சக்தியை நீங்கள் வீழ்த்துறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பாஜக இங்கே ஒரு பெரிய சக்தி. நாடாளுமன்ற தேர்தலில் அது ஒரு கீ ஃபேக்டர், பிரதமர் வேட்பாளர் வேணும், இதெல்லாம் ஒரு ஃபேக்டராக இருக்குல்ல சார், அதுக்கு ஒரு முகம். ஏன்னா ராகுல் காந்தி இருக்காரு. எல்லா நேரமும் பிரதமர் வேட்பாளர் என்பது வந்து முக்கியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 89 தேர்தல்கள் நடந்துச்சு, 91 நடந்துச்சு, அப்பெல்லாம் பிரதமர் முகமெல்லாம் யாரும் கிடையாது. அதுக்கு பிறகு 96 98 அப்பவும் நடந்த தேர்தல்களில் பெரிய பிரதமர் வேட்பாளர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சார், நம்ம 2014க்கு அப்புறம் மோடியோடைய வருகைக்கு அப்புறம் அது ராகுல் வெர்சஸ் மோடின்னு மாறினதுக்கு அப்புறமா இப்போ அந்த வேல்யூ தேவைப்படுது இல்லை? இல்லை, ராகுலை பிரதமராக சென்ற தேர்தலில் கூட முன்னிறுத்திய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆமாம், வேற எந்த கட்சியும் முன்னிறுத்தலை. அதனால நீங்க சொல்ற இந்த விவாதம் நமக்கு வந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை 2 அணிகளும் நிறுத்தணும், அல்லது எல்லா அணிகளும் தங்களுக்கென்று ஒரு பிரதமர் வேட்பாளரை நிறுத்த வேண்டும். ஜெயலலிதா வந்து 98 அந்த அம்மையார் பாஜகவோட கூட்டணி வைத்து கொண்ட போது எங்க தரப்புல வந்து பிரதமர் வாஜ்பேயி, உங்க தரப்புல யாருன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி எல்லா தருணங்கள்லையும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் ஒரு கேள்வி எழாதுன்னு நான் சொல்ல வரேன். அதனால பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பாக இந்த பக்கம் ஒருத்தரை நம்ம நிறுத்த வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சங்கடம் எதிர்கட்சிகளுக்கு வரும்னு நான் நினைக்கல. நான் 29 கூட இங்க வந்து விஜய்க்கு பெரிய ஆதரவு தரணுமா, அவருடைய கருத்தை நாடாளுமன்றத்தில் வலுப்படுத்த வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுமே தவிர மோடி பிரதமராக வேண்டுமா வேண்டாமா என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கவலையாக இருக்காது என்று நான் எண்ணுகிறேன். அதுலேயும் விஜய் தான் இப்போ பிரதானமாக இருப்பார் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அவங்க பெரிய தவறுகள் எதுவும் அது வரைக்கும் பண்ணாத இந்த அரசு அவர் பேசுகிற மாதிரியே ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசாக, மக்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அரசாக அது தொடர்ந்து இருக்குமானால் அமைச்சரவை மாற்றம், அதில் வந்து இன்னும் தேர்ச்சியான, இன்னும் திறமையான, இந்த அமைச்சரவைக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாத அமைச்சர்கள், அந்த மாதிரி இது ஒரு நல்ல நிர்வாகத்தை தருகிறார்கள். பல இடங்களில் மாற்றம் வந்திருக்கு, ஊழல் லஞ்சம் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு, மக்கள் வந்து துணிவாக அரசு அலுவலகங்களுக்கு போக முடியுது, அவை மக்களுக்காக முதன்முறையாக இயங்க தொடங்கி இருக்கின்றன ரொம்ப நாளைக்கு பிறகு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் பட்சத்தில் இங்கே கேள்வி வந்து எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்து யார் பிரதமர் என்பது வந்து வெகு சில நேரங்களில் தான் அது ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு. இங்கே ஜெயலலிதா அம்மையார் 2014 மோடியா லேடியா, லேடி வந்து இப்போ இந்தியா முழுக்க பிரதமர் வேட்பாளரா இல்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் பெரிய ஆளுமை இல்லையா? அதனால் அதே மாதிரி நான் பல தேர்தல்களை சொல்லலாம். இங்கே வந்து எம்ஜிஆர் கையை பலப்படுத்தணுமா,
அப்படித்தான் வந்து மக்கள் நினைச்சாங்க. அதே மாதிரி தான் அப்பவும் அப்படி நினைப்பாங்க. ரெண்டாவது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக பாஜகவோட சேர்வதனால் அவங்களுக்கு வந்து பாஜகவோட சேர்றதுனால என்ன நன்மை வரும்னு நான் சொல்லிடுறேன். ரிசோர்சஸ், வளங்கள், ஒரு தேர்தலை சந்திப்பதற்கான உங்களுக்கு அந்த பலம், ஓகே, அது வேணா வரலாம். ஏன்னா ஆள், அம்பு, படை அந்த மாதிரி மிஷினரி ஒர்க் பண்ண அவ்வளவுதான் வரும். அது தவிர வந்து அது வந்து உங்க அடிமடியிலேயே கை வைக்கக்கூடிய ஒரு கொள்கை சமரசம். திமுக நிறைய விலை கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, உங்களுடைய இஸ்லாமிய வாக்கு வங்கியை நீங்கள் வந்து பெருமளவு இன்னும் வைத்திருக்கிறீர்கள். கொஞ்சம் பேர் இந்த பக்கம் ஆமாமா இன்னும் இருக்கு அவங்க கிட்ட. இன்னும் ஒரு 60% 75% வரைக்கும் இஸ்லாமியர் இவங்க பக்கம் தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்ன மற்ற சிறுபான்மையினர் இந்த பக்கம் நகர்ந்திருக்கலாம், ஓகே, விஜய் பக்கம். இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் பெரும்பாலானவர்கள் இந்த பக்கம் தான் இன்னும் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் திமுக தங்களுக்கு ஒரு பாதுகாப்பான அமைப்பு, இயக்கம் என்று நம்புபவர்கள். அவர்களை நீங்க இன்னும் ஒரு தடவை கைவிட போறீங்களா? ஓகே, இந்த முறை நீங்க கைவிட்டீங்கன்னா பல ஆண்டுகள் அவங்க திரும்பி உங்ககிட்ட வரமாட்டாங்க. நீங்க 77ல் ஒரு தடவை உங்களை விட்டு விலகி போனாங்க, எம்ஜிஆரோட போயிட்டாங்க. 99ல் திருப்பி போனாங்க. அது எதுக்காக போகணும்? ஸோ உங்களுக்கு அவங்களுடைய வாக்கு சதவிகிதம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் 4% வச்சுக்குவோம். அவங்க 6%, 2% போயிட்டதாவே வச்சுக்கலாம். 4% உங்களுக்கு கிடைக்கும். இந்த 4% பாஜகவுடைய வரவால் உங்களுக்கு ஈடுகட்டப்படலாம். அதில் என்ன நீங்க பெருசா சம்பாதிக்கிறீங்க? ஓகே, ஒன்னத்தை இழந்து திருப்பி அதே தான் வாங்குறீங்க. இப்போ இங்கே அங்கே காங்கிரஸ் இருக்காங்க, ஐயுஎம்எல் இருக்காங்க, அது ஒரு மதச்சார்பற்ற அணி அப்படின்ற ஒரு முகத்தோட அந்த அணி களமாடும் போது அதை இன்னும் வலுப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். பாஜகவோட சேர்ந்தீங்கன்னே ஸ்டாலின் வேணுங்கிறதுனால இந்த முறை எப்படி முடிவு வரும்னு தெரியாதனால இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு போட்டாங்க. அது மதச்சார்பற்ற அணி, ஐயுஎம்எல் அங்கே இருக்காங்க, காங்கிரஸ் அங்கே இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவுக்கு விழுந்த இஸ்லாமியர்கள் வாக்கு திரும்ப திமுக விழுன்னு அவங்களால உறுதியா சொல்ல முடியாது. இல்லை, நீங்க பாஜகவோட சேர்ந்தா அவங்கள மொத்தமா அந்த பக்கம் தள்ளிடுவீங்கல்ல. அவங்க உங்களோட இருக்கணும் அப்படின்னா நீங்க பாஜகவோட சேராத இருந்தா தானே உங்களோட இருப்பாங்க. ஓகே, மதச்சார்பற்ற அணி, திராவிட முன்னேற்ற கழகம் தனியா நிக்குது. இப்படி 2 வழி இருக்கு, 2 தேர்வு இருக்கு. இந்த தேர்வில் நான் ஒரு திமுக சார்பு இஸ்லாமியர்னா, நீங்க சொல்றீங்க மதச்சார்பற்ற அணின்னு இவ்வளவு ஒரு பெரிய அணி ஒன்று இருக்கு, அந்த பக்கமெல்லாம் நான் நகருவேன், அதுதானே வந்து என்னை இழுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் ஒருவேளை நீங்க சொல்றபடி இருக்கலாம். ஆனால் திமுக பாஜகவோட சேர்ந்தால் நீங்க என்னை பிடிச்ச அந்த பக்கம் வேகமா தள்ளுறீங்க. ஓகே, எதுக்கு நான் அப்படி போகணும்? ஆனா அது அப்படி திமுகக்குன்னு இருக்கிற ஒரு அடிப்படை வாக்கு வங்கி, பாஜகவுடைய ஒரு வாக்கு வங்கி, அதிமுக என்டிஏ கூட தான் ஏற்கனவே இருக்கு, பாமக என்டிஏ கூட தான் திமுக இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வேற. நான் சொல்றது என்டிஏக்குள்ள திமுக அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபார்முலா வந்து திமுக, அதாவது 2 திராவிட கட்சிகளும் பாஜகவோட ஒன்னா இருப்பாங்க. அது எதுக்கு பாஜகவோட இருக்கணும்? அவங்க 2 பேரும் சேர்ந்தே நின்றுட்டு போயிடலாமே. எதுக்கு என்டிஏ உள்ள பிரதமர் முகம் அப்படின்ற அதுதான் அந்த லைனை அவங்க இல்ல. நான் பிரதமர், நான் அதுக்கு தான் திருப்பி சொல்றேன். பிரதமர் இங்கு வந்து தமிழகத்தை பொறுத்தவரையில் மோடி பிரதமரா இல்லையா என்ற கேள்வியே எழாது. ஏன்னா இங்க இது வந்து பஞ்சாபுக்கும் காஷ்மீருக்கும் அடுத்து மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பு மாநிலம் இது. ஆமா, அவருக்குன்ட்டு ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு சின்னதா இருக்கு, பெரிய அளவில் நான் அது இருக்குன்னு நினைக்க மாட்டேன். அவரையும் பாஜகவையும் தனித்தனியாக பார்ப்பார்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால அவரோட போய் அதனால இங்க வந்து பிரதமர் என்பது ஒரு பிரச்சனை இல்லை, பிரதமர் முகம் என்பது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இங்க வந்து போன தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் திமுக கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள், திமுகவுக்கு விழுந்த வாக்குகள், ராகுல் காந்திக்கு விழுந்த வாக்குகள் அப்படி நான் நினைக்கல. பெருசா அப்படி நான் நினைக்கல. ஒருவேளை அதாவது அவருக்குன்ட்டு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. ஆனால் அவரை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரை பிரதமராக பார்த்த ஒரே தலைவர், ஒரே பிராந்திய கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் மட்டும்தான். வேற யாரும் அப்படி பார்க்கல. மக்களும் பெரிதாக இன்னும் அவரை ஒரு பிரதம வேட்பாளராக இன்னும் தமிழக மக்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை முழுமனதாக அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லைங்க, திமுக பாஜகவோட சேர்ந்தா அவங்க நிறைய விஷயங்களை இழக்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு பார்வையிலேருந்து உண்மையிலேயே பாஜக எதிர்ப்பு, குறிப்பாக விஜயோட வருகைக்கு அப்புறமா மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இன்னும் அந்த அரசியல் இருக்குன்னு நம்ம அப்படி எடுத்துக்கலாமா சார்? இல்லை, போன சட்டமன்ற தேர்தலில் அதெல்லாம் வந்து தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ திமுக அங்கே சேர்றதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்காது இல்லை? இல்லை, அதுதான் அங்கே சேருவதனால் அவர்கள் வெற்றி கோட்டை எட்ட முடியுமா? அதிமுகவும் அங்கே இருக்கு அப்படின்னா அப்போ அவங்களோட ஏன் சேரணும்னு நான் கேட்குறேன்.
ஓகே. 2 திராவிட இயக்கங்களும் ஒண்ணா சேர்ந்துட்டு போக வேண்டியது தானே. 2 காங்கிரஸ் இயக்கங்கள் பெருந்தலைவர் காமராஜர் கீழே எந்த இயக்கங்கள் பிரிஞ்சதோ 69ல காமராஜர் தனியா வந்துட்டார், இந்திரா காந்தி தனியா வந்துட்டாங்க. எம்ஜிஆர் வந்த உடனே எம்ஜிஆர் எதிர்க்கிறது எப்படின்னு நினைச்சு பெருந்தலைவர் காமராஜர் 74ல எந்த இந்திரா காந்தியை அவங்களோட கூட்டணி வச்சார். அந்த மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு போக வேண்டியது தானே. உங்களுக்கு கொள்கை ரீதியாக என்ன பெரிய கருத்து வேறுபாடு? எம்ஜிஆர் வீழ்த்துறதுக்கு இந்திரா காந்தியும் திமுகவும் கூட்டணி வச்சது நம்ம வரலாறுல இருக்குல்ல. இப்ப வந்து உங்களுக்கு வந்து பாஜக இருக்கும் இடத்தில் இந்திரா காங்கிரஸ் இருந்த இடத்தில் பாஜக இருப்பதாக நான் எண்ணவில்லை. முதல்ல இந்திரா காங்கிரஸ் 1980ல ஒரு பெரிய சக்தி, அந்த இடத்துல பாஜக இல்லை. அதுக்கப்புறம் சர்ச்சைக்குரிய தீண்டத்தகாத கட்சி அப்படின்ற ஒரு 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 முத்திரை ஒரு காலத்துல பாஜகவுக்கு இருந்தது. அந்த பிரச்சனை இல்லை காங்கிரஸ்க்கு. காங்கிரஸ் வந்து கோஷர், அதாவது எல்லாம் இது வந்து சாப்பிடுவதற்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு யூதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை கோஷர், ஹலால்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அது யூதத்தில் வந்து கோஷர். அது மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு கோஷர் பார்ட்டி. அது எல்லாவற்றுக்கும் எல்லாரோடும் சேரலாம், எல்லாவற்றுக்கும் அது துணை போகும். ஆனால் இப்போ விஜய் அவரு கூட ஏற்கனவே 35% அவர் ஓட்டை ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போ கூட்டணிகள்லாம் சேர்ந்து ஒரு 43-44% அவங்க நிற்கும் போது இங்கே திமுக 23, அதிமுக 21, பாஜக எல்லாரும் சேர்ந்து அந்த 48-49 இருந்தால் தானே அந்த கூட்டணியை வீழ்த்த முடியும். தனித்தனியாக நிற்கிறது திரும்ப விஜய்க்கு தானே லாபம் கொடுக்கும். உண்மை. அதாவது நீங்க சொல்ற இந்த கூட்டு அவியல் இதுல வந்து ஒரே ஒரு சிக்கல் தான். நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டு வந்து திமுக அதிமுகவோட மட்டுமே இருக்கலாமே, எதுக்கு பாஜகன்னு கேட்குறேன். ஓகே. நீங்க உடனே பிரதமர் வேட்பாளர் அங்கதான் போய் நிற்கும் மோடின்னு சொல்றீங்க. நான் தமிழகத்தை பொறுத்தவரையில் மோடி மற்ற இடங்கள்ல அவர் எப்படி ஒரு பிரதம முகமாக ஒரு பெரிய சக்தியாக அவர் ஒரு பெரிய ஆளுமையாக அவர் வலம் வருகிறாரோ, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு பெரிய பாஜக எதிர்ப்பு மாநிலமாகத்தான் இன்னும் இருக்கு பெரிய அளவில். அதனால அது தேவையே இல்லை. இங்கே 40 இடங்கள் இருக்கு. 2 பேரும் வந்து பாதி இடங்களை பிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு போயிட்டு 40 இடங்கள்லையும் கூட நீங்க சொல்ற மாதிரி கணக்கு அப்படியே இது 21, இது 24, 45, 35 விட அது பெருசு அப்படியெல்லாம் வந்து வாக்குகள் வந்து ஒன்றா இணையுமா? அந்த கூட்டல் கணக்கெல்லாம் வந்து களத்தில் அப்படியே நடந்துருமா? கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை உணர்வு திடீர்னு வந்துருமா? 60 ஆண்டுகள் பகையா இருந்த ஒரு கட்சியோட திடீர்னு அப்படி ஒரு இணக்கம் வந்துருமா? இதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு இதெல்லாமே ஹைப்போதெட்டிக்கல். ஓகே. இதெல்லாமே வந்து நடந்தால் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, நடக்குமான்னு பார்க்கணும். நடந்தால் தான் தெரியும். அப்போ எந்த புள்ளியிலிருந்து திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மேலே அமலாக்கத்துறை வழக்கெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் விஜய் அரசால கைது செய்யப்பட்டாருங்கிற அந்த கோபத்தில் தான் நாங்கள் பாஜகவோட சேர போகிறோம் அப்படின்ற டோனில் தான் திருச்சி சிவா அமைச்சராக போகிறாருன்னு பேசுகிறாரா? தெரியல அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்ட்டு. அப்போ ஏதோ ஒரு திரைமறைவு பேச்சுவார்த்தை நடக்கிறதுடைய வெளிப்பாடு தானே அதை நம்ம அப்படி தானே இல்லை. அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவிலிருந்து இந்த பக்கம் போனவர். ஒரு 10 வருஷம் இருக்குமா, 10-15 வருஷம் இருக்கும். நான் அவரை வந்து அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்தியல் கொள்கைகளை வடிவமைக்கிறவர் அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்க்க விரும்பலை. நீங்கள் இதை வந்து ராஜா சொல்லியிருந்தா அல்லது திருச்சி சிவா சொல்லியிருந்தா, பாலு சொல்லியிருந்தா அல்லது கனிமொழி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இதை நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும்னு நினைப்பேன். இது ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. இது நடப்பது வந்து நடப்பதற்கு நல்லதா கெட்டதா? பாஜகவுக்கு நல்லது. ஓகே. பாஜகவுக்கு வின் தான், அவங்களுக்கு பெரிய வின். அவங்களுக்கு அவங்களுக்கு அதிமுகவோட இன்னொரு முதுகு கிடைச்சிருச்சு சவாரி பண்றதுக்கு. ஓகே. அதனால அவர்களுக்கு வந்து இந்த கட்சிகளை இவர்களுடைய தனித்தன்மையை, இவர்களுடைய மொழி பற்றை அல்லது இந்த மாநில உணர்வுகளை அதை மங்க செய்வது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வின் தானே. அது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்யறதா நினைச்சுக்குவாங்க. அவங்க கட்சிக்கும் அது வலு சேர்க்கிற ஒரு விஷயம். இவங்களுக்கு அது நல்லதா அப்படின்றது தான். அதிமுக அங்க சேர்ந்ததுனாலேயே எவ்வளவு இடங்களை இழந்தாங்கன்றது அங்க இருந்த பழைய அமைச்சர்கள் சிலர் பேசினாங்க. நாங்க இந்த தொகுதியில தோற்றுக்க மாட்டோம். ஆமா, ராயபுரம் தொகுதியில 25,000 முஸ்லிம்கள் எனக்கு ஓட்டு போடலைன்னு சொன்ன பழைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அதனால அவங்களோட சேர்ந்தா ஒரு பாதுகாப்பு இருக்கும். 2 இடத்துலையும் வந்து தனித்து விடப்பட்டிருக்கோம், மத்தியிலையும் நமக்கு அங்கே யாரும் இல்லை, இங்கே நம்ம ஆட்சியில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இவங்க ஆட்சியில் இருந்த பொழுது தான்
கலைஞரை 5 நாள் கைது படலம் நடந்தது. டிஆர் பாலு கைது படலம் நடந்தது. அதனால பாதுகாப்பு என்பது, ஆனால் இந்த அரசு வந்து வித்தியாசமான அரசு. இதை வந்து இதோட நீங்கள் நேசமாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக இறங்கி இவங்க அதிரடியாக இறங்கி உங்களை காப்பாற்றலாம். மற்ற மாநிலங்கள்ல பண்ணியிருக்காங்க. ஆமாம், பண்ணலாம். இது வாஜ்பேயி அரசு கிடையாது. ஒரு பக்குவமாக மிதமாக நடந்து கொள்ள, ஒரு எல்லாருக்கும் நல்லவர்களாக இருக்கணும்னு நினைக்கிற அரசு. அப்படியெல்லாம் அந்த மாதிரி எண்ணமெல்லாம் அவர்களுக்கு இல்லை. துணிவாக இறங்கியது அவங்க நினைக்கிறத பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒருவேளை இவர்களுக்கு அந்த மாதிரி சங்கடங்கள் ஏதாவது திமுக தலைமைக்கோ திமுகவினருக்கோ இருக்கான்றது நமக்கு தெரியாது.